ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி மைல்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ஹெல்த்தியானதும் கூட. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து முழுசாக போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நான் வந்து பெரியவங்களுக்காகவும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் குவான்டிட்டி வந்து குறைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம். தக்காளி வந்து நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாங்க, குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து அரிசி பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு, அப்புறம் இந்த டம்ளரில் வந்து நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/4 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவுகள் சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி சேர்த்திக்கோங்க. அந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் வந்து. இப்போது இது வந்து குக்கரில் சேர்த்தி விட்டுட்டு கொத்தமல்லி தழைகள் தூவி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். நல்லா குலைவாக வராதுங்க, உதிரியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் குலைவாக கூட விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு ஒரு விசில் சேர்த்தி விட்டிங்கன்னா நல்லா குலைவாக வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் அதாங்க சொன்னேன், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னொரு விசில் சேர்த்தி கூட விட்டுக்கலாம். அது வந்து குலைவாக வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.